ஹாய் டியர், ஹாப்பி சண்டே. சரி, ஓகே. அன்றைக்கி பாதி கமெண்ட்டோட விட்டுருந்தோம்ல, ஸோ அதுக்கப்புறம் 2-3 நாள் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறல. ஸோ அந்த கமெண்ட்டெல்லாம் இன்றைக்கி பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 6 கமெண்ட் 7 கமெண்ட், குறைஞ்சபட்சம் 2-3 நாள் இவ்வளோ தான் வருது. ஆனால் நான் ரெஸ்பாண்ட் பண்ணாத கமெண்ட்டெல்லாம் ஃபில்ட்ரு போட்டு பார்த்தா நிறையா காட்டுது. எங்கேருந்து வருதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது அப்போதைக்கப்போ அந்த கமெண்ட் எனக்கு காட்டுறதில்ல, 4 மாதம் கழித்து காட்டுது. சில கமெண்ட் 1 வீக் கழித்து காட்டுது. சில கமெண்ட்லாம் வந்துட்டு 1 மாதம் கழிச்சு, சிலதெல்லாம் 1 வருஷம் கழித்து காட்டுது. எனக்கு தெரிஞ்சு நான் கமெண்ட் அப்போ போய் பார்த்துருவேன். ஆனாலும் சில கமெண்ட்லாம் எனக்கு லேட்டாக தான் காட்டுது. அதனால சிலது லேட் ரிப்ளை வருதா வளராத வீமியா, சிலது லேட் ரிப்ளை வந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் அதை மன்னிச்சிக்கோங்க. அண்ட் பாதி கமெண்ட் வந்துட்டு 4 months பிஃபோர் இருக்கும். நான் அதை முடிஞ்ச அளவுக்கு ஃபில்டர் போட்டு எடுத்திருக்கேன் டியர். மிச்ச கமெண்ட்டுக்கு வந்துட்டு வெறும் ஹார்ட் மட்டும் போட்டுருந்துருப்பேன். ஏன்னா அது நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ ஒன் ஷாட் ரெக்கார்ட் பண்ண டைம் பத்தாது. அதனால நான் வந்துட்டு இதுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணுறேன். இனிமேல் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வர எல்லா கமெண்ட்டும் அன்னைக்கு பார்த்துடலாம். டியர், நிஜமாவா ஜிம்னாக்கு 3 டாக்டர் ஸ்டோரி இருக்கா? எனக்கு தெரியலையே, நான் போடவே இல்லையோன்னு நினச்சேன் டியர். எனக்கு ஞாபகம் இல்லை. அண்ட் தேங்க்யூ சராங்கே சீனியரே. தேங்க்யூ 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 தேங்க்யூ. நிஜமாவா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா இப்போ போடுற ஸ்டோரி எல்லாமே? அப்படியா? இப்போ வர்க்கிவே ஃப்ரெண்டாக போட்டுடலாமா டியர்? எல்லாருமே சொல்லுங்கள். வர்க்கி கேரக்டரை வந்துட்டு சாரா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமா? சாரா வந்துட்டு ஒயனுக்கு ஃப்ரெண்டு, அது மாதிரி வர்க்கி வந்துட்டு பிடிஎஸ்க்கு ஃப்ரெண்டாக வச்சுக்கலாமா? இல்லை ஒரு சில ஃபன்னியாக இருக்கிற அதாவது ஃப்ரெண்டாக எல்லா இடத்துலையும் வர்க்கி வைக்க முடியாது, பேரே ஒரு மாதிரி ஃபன்னியாக இருக்குல்ல. ஸோ ஃபன்னி கேரக்டர் வர இடத்துல நம்ம வர்க்கி போட்டுடலாம், ஓகேவா? ஸோ வர்க்கி வந்தோம் அப்படின்னா அந்த ஸ்டோரியில் கொஞ்சம் அந்த இடத்துல ஃபன்னியாக இருக்குன்னு அர்த்தம், ஓகேங்களா? ஃப்ரெண்டு கேரக்டருக்கு வேறு ஏதாவது எனக்கு டியர் முதல்ல எனக்கு ஒரு பேர் சொல்லுங்கள். ஒயனோட அம்மாவுக்கு பூஜான்னு பேர் வச்சுருக்கேன். ஒயனோட அப்பாவுக்கு ஈஸியாக வாயில் வர மாதிரி ஒரு பேர் சொல்லுங்களேன். யாராவது சஜஸ்ட் பண்ணுங்களேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, பேர் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒயனோட பாட்டி தாத்தாவுக்கு என்ன பேர் வைக்கலாம்? அப்புறம் பிடிஎஸ்க்கு வந்துட்டு அவங்களோட அம்மா அப்பாவுக்கு என்ன பேர் வைக்கலாம்? தாத்தா பாட்டிக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஃப்ரெண்டுக்கு முதல்ல என்ன பேர் வைக்கலாம்? எல்லாத்துக்கும் எனக்கு பேர் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஈஸியாக வாயில் வரணும், ஓகே? பெருசாக இருக்கக்கூடாது, மறக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் சொல்கிற பேரை வந்துட்டு நான் இனிமேல் ஸ்டோரியில் யூஸ் பண்ணிக்கிறேன். டியர், இங்கே பாருங்களேன். இப்போ மேலே வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்களா, கீழே பாருங்கள் சஜஷன் காட்டுது. 2 சஜஷன் காட்டும் எனக்கு. இந்த மாதிரி தான் நான் எப்படி யார்கிட்ட என்ன பேசுகிறேனோ அதே மாதிரி இது எனக்கு சஜஸ்ட் பண்ணுது. சத்தியமாக எனக்கு புரியலை. யூடியூப் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு சஜஸ்ட் கொடுக்குது. எப்படி சொல்கிறது, ராகவிடியர்கிட்ட பேசும்போது ராகவிடியர்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேரோடு வருது. இன்கேஸ் நான் வந்துட்டு டியர்னு மட்டும் பேசுகிறேன்ல, ஸோ யார்கிட்ட என்னென்ன பேர் சொல்லி பேசுகிறேனோ அந்தந்த கமெண்ட்டில் அதே மாதிரி வருது. இந்தளவுக்கு அப்சர்வ் பண்ண சத்தியமாக என்னால் நம்பவே முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க எழுதியிருக்கிறது வந்துட்டு அது புரியலை. அதாவது சும்மா எதாச்சும் யாராவது படித்தாங்கன்னா டக்குன்னு புரியாது. பட் எனக்கு அவங்க சொல்கிறது புரியுது. ஏன்னா எனக்கு நான் அடிக்கடி கமெண்ட் படிக்கிறேன், ஸோ எனக்கு அவங்க சொல்கிறது புரியுது. பட் இது பாருங்களேன், புரியலை அப்படிங்கிற மாதிரி அந்த வேர்டு வந்துட்டு புரியாத மாதிரி இருந்தால் அதையும் அப்சர்வ் பண்ணுது. சத்தியமாக எப்படின்னா தெரியல. பவிடியா, தேங்க்யூ, ஹாப்பி சண்டே. பவிடியர், ஓகே, கண்டிப்பாக போடுறேன். இந்த ஒன் ஷாட் நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஜேகேக்கு போடுறேன்ல, ஸோ அதில் போட்டுறேன். எனக்கு இதுக்கு ஒரு டைட்டில் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுங்களேன், ஒரே லைனில் ஈஸியாக வர மாதிரி. இன்கேஸ் வேறு யாருக்காவது இவங்க ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி டைட்டில் ஒரே லைனில் தோணுச்சுனாலும் ப்ளீஸ் சொல்லுங்கள் டியர், ப்ளீஸ். ஹாப்பி சண்டே ராகவிடியர். ஓ, அதனால தான் நீங்கள் வந்துட்டு நேற்று ரிப்ளை பண்ணலையா? நான் என்ன நினச்சேன்னா, காலையில் வந்துட்டு எஞ்சி பார்க்கும்போதே ஏதாவது ஒரு கமெண்ட் வந்திருக்கும். ஸோ ஒரு 6:30 பார்த்தா ஏதோ கமெண்ட் இருந்துச்சா என்னன்னு யாரும் கமெண்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். கமெண்ட்டே பண்ணல. 7:30 வரைக்கும் பார்த்தா எனக்கு எந்த கமெண்ட்டும் வந்த மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே என்ன இது யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏதோ 1-2 வந்திருக்குள்ளன்னு சொல்லிட்டு டியூரேஷன் எவ்வளோன்னு போய் பார்த்தா 1.25 மணி நேரம் போட்டிருந்தேன். ஐயோயோ, டியூரேஷன் அதிகமாக்கிறனால தான் யாரும் பார்க்க முடியல போல் அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட்டாக வெயிட் பண்ணேன் சாயந்தரம் வரைக்கும். அப்புறம் எனக்கு ஒவ்வொருத்தங்க கமெண்ட்டாக வந்துச்சு. 5 டியரும் வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நினச்சேன். பட் நீங்கள் நைட் வரைக்கும் கமெண்ட்டே பண்ணல. அடுத்த நாள் இன்றைக்கி காலையில் தான் வந்துட்டு இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாதுன்ட்டு ராகவிடியரை காணோனே போஸ்ட் போடலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன் யூடியூப்பை. ஆனால் நோட்டிஃபிகேஷனில் வந்துருந்துச்சு நீங்கள் ஏதோ மெசேஜ் போட்டிருந்தீங்கன்னு. அதனால் இன்றைக்கி உங்களோட பேரை போஸ்ட் அடிக்காமல் விட்டுட்டேன்.
ராகவி டியர், நிஜமாவே இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? டியர், நான் எல்லாருமே தான் கேட்குறேன். இன்றைக்கி போட்டிருக்கல ஜேகேவோட ஒன் ஷாட்டு, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு வந்து 1 ஹவரில் முடிச்சிட்டேன். ஏன் அப்படின்னா எங்கள் வீட்டில் சித்தப்பா இருந்தாங்களா, ஸோ 6 o'clock தான் வெளில போனாங்க. அதாவது வீட்டில் இருந்தாங்க. அவங்க 6 மணிக்கு மேலே தான் வெளில கிளம்புனாங்க. பார்த்தீங்கன்னா 6 மணிலேருந்து 7:20க்குள்ளே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக 1 மணி நேரம் ரெக்கார்டிங்க்கு வந்துட்டு எனக்கு 2.5 ஆகும். அதாவது டியூரேஷன் 1 மணி நேரம்னா எனக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகும் எடுத்துக்கும் நான் ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஆனால் 1 மணி நேரம் டியூரேஷன் நான் 1.5 மணி நேரம் கூட இல்லை 1.25 மணி நேரத்தில் முடிச்சிட்டேன். எப்படின்னே எனக்கு தெரியல. ஃபாஸ்ட்டாக சொன்னேன். ஏன்னா 7:30க்குள்ளே எங்கள் அம்மா வந்துடுவாங்க. ஸோ 7:20க்கு மேலே அம்மா வந்துடுவாங்களா, அதனால். ஆனால் எனக்கு எப்படி சொல்கிறது, இன்றைக்கி ஜிக்கிக்கு போட்டு அவங்களும் ஸ்டோரி, அதனால் அவசரமாக ரெக்கார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்னுமே நான் நிறையா, அதாவது பாட்டிக்கு அப்புறம் தாத்தாவெல்லாம் ஆட் பண்ணலாம். ஸோ ஒரு மாதிரி நல்ல ஸ்டோரி கொண்டு போகலான்னு எனக்கு ஆசை. பட் எப்படி சொல்கிறது, எனக்கு டைம் பத்தாதனால சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்கேஸ் உங்களுக்கு அதில் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒயின் ஒரு இதில் மாட்டியிருப்பாள்ல, ஸோ அந்த XMLன்னு சொல்லிட்டு, ஸோ அதை வந்துட்டு கனெக்ட் பண்ணலாம், ஸோ அடுத்த இதில் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு என்னென்னமோ நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் டைம் பத்தலை. உங்களுக்கு ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னா சொல்லுங்கள். இதுக்கு ஒரு போனஸ் பார்ட் மாதிரி நான் என்னென்ன மிச்சம் நினச்சி வச்சுக்கணும் அது எல்லாத்தையும் வந்துட்டு அடுத்த ஒரு பார்ட்டில் நெக்ஸ்ட் வீக் போடுறேன். ஏன்னா எனக்கு அது பிடிச்சிருக்கு அந்த ஸ்டோரி. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு என்னன்னு தெரியல. பட் இன்கேஸ் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் டியர். அதுக்கு ஒரு போனஸ் பார்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்கு சண்டே போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக, ஏன்னா ஒயினுக்கும் ஜேக்கிக்குமே சீன் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இல்லை. எல்லாத்துக்குமே லிமிட்டாக, ஃபேமிலிக்கு கொஞ்சம், இவங்களுக்கு கொஞ்சம், அவங்களுக்கு கொஞ்சம் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ சொல்லுங்கள் ஓகேனா அடுத்த ஒரு போனஸ் பார்ட் போடலாம். இல்லை விமி வேணாம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டிங்கன்னா அதையும் சொல்லிடுங்க, அதை எப்படி ஸ்டாப் பண்ணிக்கலாம். 5 டியர், ஹாய் ஹாப்பி சண்டே. பரவாயில்ல, இதுக்கு நீங்கள் சாரி சொல்கிறீங்க. நான் தான் ரொம்ப ரொம்ப லேட்டாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் எல்லாத்துக்குமே. ஸோ ப்ளீஸ், நான் தான் சாரி, என்ன மன்னிச்சு. அப்புறம் ஸ்டோரி பிடிச்சிக்குன்னு சொல்கிறதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் 5 டியர். ஆமாம், என்ன இது கோவமா எமோஜி, எப்போவுமே இப்படித்தான் ஏதாவது. அதுவா, அது என்னமோ எனக்கு கொஞ்சம் கூட இதே இல்லைன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா திட்டிகிட்டே இருக்கும், இதை அவதியில் பிறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அது ஒரு இதில் ஒரு இது எப்படி சொல்கிறது, எனக்கு அப்படி தான் ஆயிடுது. இதனால் வந்துட்டு வாயை கண்ட்ரோலே பண்ண முடியல. இது கூட பரவாயில்ல, எனக்கு பல்லு வலி அடிக்கடி வருது தெரியுமா டியர். இந்த சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம்ல, மெதுவாலாம் சாப்பிட்டே தொலைய மாட்டேன். என்ன பண்ணுவேன்னா அதாவது இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் அது கூட லேஸாக இருக்கும். இந்த குச்சிக்கிழங்கு சிப்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக தானே இருக்கும். அது கூட 1-4 எடுத்து வாயில் போட மாட்டேன். ஒட்டுக்கா 2-3 எடுத்து உள்ள ஒரு மாதிரி போட்டு நுணுக்கி துணிச்சுக்குவேன். ஸோ அப்படியே மெதுவாகவும் வெண்ணு தொலைய மாட்டேன். ஒரு மாதிரி கண்ணா பின்னாடி போட்டு ஃபாஸ்ட்டாக வெளில வேணாம். அப்படி வெல்லும் போது பிசக்கா எல்லாம் வந்துட்டு அந்த கருவேப்பிலை இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே மேலே கீழே ஏறிடும். அப்போ ஒன்றும் தெரியாது. ஆனால் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு 2 நாளைக்கு பல்லு வலியே தாங்க முடியாது. அதனால கூட நிறைய நாள் ஸ்டோரி போடாமல் இருந்திருக்கேன். என்ன பண்ணுறது, வாயை கண்ட்ரோல் பண்ண முடியல. என் வாய் என்னோட கண்ட்ரோலே இல்லை. எதையாவது உள்ளே போட்டால் அது பாட்டுக்கும் அது இஷ்டத்துக்கு அரைக்க ஆரம்பிச்சிடுது. நான் என்ன பண்ணிட்டோம். நான் கேட்கணும்னு நினச்சேன், நீங்கள் எல்லாருமே பொறுமையாக சாப்பிடுவீங்களா டியர்? ஏன்னா எனக்கு அந்த சாப்பிட்றப்போ லபக்குன்னு முழுங்கிடுவேன். என்னால் பொறுமையாலாம் சாப்பிடவே முடியாது. நீங்கள் என்ன மாதிரியா இல்லை டேவுப்பா மாதிரியா? டேவுப்பா தானே அப்படி சாப்பாட்டை வாயில் போட்டு மென்னுக்கிட்டே இருப்பார் இல்லையா, அந்த மாதிரியா நீங்கள் எல்லோரும்? சரி, ஓகே 5 டியர், thank you for your concern. Love you. Hi dear, happy Sunday. கண்டிப்பாக போடுறேன் டியர். யூப்பாக்கா, நான் ஆன்லைன் சொல்கிற சீக்ரெட் லவ், சுகா BTS மெம்பர், ஒயன் இந்தியன் கேர்ள், நான் ஆர்மி டேட், லிட்டில் பிரின்சஸ். நான் தப்பாக படிக்கிறேன்னா என்ன? சுகாவும் ஒயனும் சீக்ரெட்டாக லவ் பண்ணுவாங்க. ஈவன் மெம்பர்ஸ் டோன்ட் நோ. லாங் டிஸ்டன்ஸ் லவ். ஒயன் சுகாவை சர்ப்ரைஸ் பண்ண கொரியா போவான். அப்போது தான் BTS மெம்பர்ஸ்க்கு தெரிய வரும் சுகா லவ் பண்ணுறது. நெக்ஸ்ட் எல்லோரும் இந்தியா வந்து இந்தியன் ஸ்டைலில் 2 பேரும் மேரேஜ் பண்ணிப்பாங்க. அவ்வளோதான். நல்லா இருந்தால் 1 ஷாட்டில் போடுங்க. கண்டிப்பாக நான் போடுறேன் டியர். எனக்கு உங்கள் ஸ்டோரி பிடிச்சிருக்கு. ஆனால் எனக்கு எப்படின்னா கோச்சுக்காதீங்க, எனக்கு ஐடல் ஸ்டோரி கரெக்டாக வரதில்லை. அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஐடல் ஸ்டோரி சொல்கிறதுக்கு எனக்கு ஒழுங்காக வரமாட்டேங்குது. இதே ஸ்டோரியை ஐடலாக இல்லாமல் மேபி ஒரு ஆக்டர் மாதிரிக்கு இது அந்த மாதிரி வச்சு போடவா, இவங்களும் எல்லாத்தையுமே வச்சு போடவா ப்ளீஸ். ஹாய் ஆசா குட்டி, ஹாப்பி சண்டே. வெல்கம் டு அவர் சேனல். வெல்கம் தேவிமா, தேங்க்யூ. சராங்கே யாமினி டியர், ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி சண்டே. இன்றைக்கி தான் உங்கள் பர்த்டேவா? எனக்கு கரெக்டாக தெரியல. நீங்கள் இந்த ஸ்டோரி 1 டே ஆகும்னா நேற்று போட்டதா இல்லை முந்தின நாள் போட்டதான்னு தெரியலையா. அப்போ உங்களுக்கு என்றைக்கு பர்த்டே? இன்கேஸ் உங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே இருந்தால் ஹாப்பி பர்த்டே. இன்கேஸ் நேற்று பர்த்டே வந்தால் பிளேடட் ஹாப்பி பர்த்டே. டியர் தேங்க்யூ. சராங்கே ஹாப்பி பர்த்டே.
அப்புறம் உங்களுக்கு என்னோடய சேனலில் இன்னும் 3 ஸ்டோரி, அதாவது 3 ஸ்டோரி டாக்டர் ஸ்டோரி இருக்காம்மா ஜிமினா. ஓகே, ஒரு டியர் சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா அதையும் பாருங்கள் டியர். பட் எனக்கு அது என்ன டைட்டில் எதுவுமே தெரியாது. பட் எதுவும் இருக்குதுன்னு மட்டும் சொன்னாங்க. ஒரு வேளை உங்களுக்கு டைம் கிடைச்சா பாருங்கள், ஓகேவா? அண்டு வேறு என்ன சொல்கிறது, மெடிக்கல் காலேஜா இருங்க டியர், கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பாஸ் ஆகிடுவீங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு மெரிட்லேயே கூட மெடிக்கல் சீட் வந்துட்டு கிடச்சிரும். ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் படிங்க, நல்லா டாக்டர் ஆகுங்க ஃப்யூச்சரில். நான் வந்துட்டு உங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன். வந்தேன்னா எனக்கு ஊசியெல்லாம் போடக்கூடாது, வெறும் மாத்திரை மட்டும் கொடுக்கணும், என்ன சரியா? அப்போ தான் வருவேன். நீட் வந்துட்டு May 3 தானே டியர் எக்ஸாமு? என் தங்கச்சி எழுதுறா. ஆல்ரெடி அவள் போன வருஷம் தான் 12th முடித்தா. ஸோ 12th முடிச்சது சும்மா ஒரு தடவை எழுதி பார்த்தாங்க. ஸோ மார்க் வந்துட்டு வரலை. பட் இந்த டைம் வந்துட்டு 1 இயர் படிச்சுட்டு இருக்கா. சாமி என்ன பண்ணுவாளோ எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு வேறு சொன்னான். அவளுக்கு பயமாக இருக்கும்ல, எனக்கு பயமாக இருக்கு டியர். அண்ட் இது நீங்கள் பர்த்டே கிஃப்டாக எடுத்துக்கிறீங்களா? சரி ஓகே, அப்படின்னா நான் உங்களை வந்துட்டு எனக்கான கிஃப்டாக எடுத்துக்கிறேன், ஓகேவா? எனக்கு தெரிஞ்சதில் வந்துட்டு ஜிமினா தான் டாக்டர்னு நினைக்கிறேன். ஸோ நான் வேணால் ஒயினை வந்துட்டு டாக்டராக போட்டு ஒரு ஸ்டோரி உங்களுக்காக சொல்கிறேன். எப்போன்னு தெரில, பட் கண்டிப்பாக ஒரு ஸ்டோரி வந்துட்டு உங்களுக்காக சொல்கிறேன். எந்த மெம்பர்ஸ் வேணால் போட்டுக்கலாம்ல? அது வேணாமே டியர், ரொம்ப டீப்பாக பர்சனலுக்கெல்லாம் போவேன்னா. ஜஸ்ட் பேர் ஓகே, பேரோடு போதும். ஏன்னா ரொம்ப டீப்பாக நான் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிச்சேன்னா எங்கள் வீட்டில் இன்னுமே நான் வந்துட்டு யூடியூப் வச்சுருக்கிறது தெரியாது. என் தங்கச்சிக்கு தெரியும், பட் அவளுக்கு சேனலெல்லாம் தெரியாது. ஸோ யார்ட்டையும் நான் சொல்லலை, ரிவ்யூலாம் பண்ண கிடையாது. அதனால தான் அதாவது மொத்த டீட்டெயிலும் பொத்தி வச்சுட்ருக்கேன். ஓகே, தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ளீஸ், கோச்சிக்காதீங்க டியர். நான் லைவ் வரும்போது ஒருத்தருமே வர மாட்டேங்கிறீங்க. இப்போ மட்டும் லைவான்னு கேட்குறீங்க. நான் என்னத்தை பண்ணேன்? நான் எத்தனை டைம் லைவ் வந்தேன் தெரியுமா? ஒரு காக்காக்குருவி கூட காணோம். நானே லூஸ் மாதிரி எனக்கு ரொம்ப நாள் வந்துட்டு லைவ் வராமல் சடனாக வருவேன். எனக்கு என்ன பேசுன்னு வேறு தெரியல. எனக்கு வெறும் வெக்கம் வேறு ஒரு பக்கம். அப்படியே தனியாகவே உட்காந்துருக்கவும் நான் லைவ் வரும்போது நீங்கள் யாரும் வரல. இப்போ நான் வான்னு கூப்பிட்டா சரி ஓகே, பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் டியர். ரெக்கார்டிங்லாம் போயிட்டு இருக்கனால டைம் பற்ற மாட்டேங்குது, ஓகேவா? கண்டிப்பாக நான் வந்துட்டு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுறேன் வர மாதிரி இருந்துச்சுன்னா. ஹாய் டியர், ஹாப்பி சண்டே. நான் வந்துட்டு இன்றைக்கி நல்லா தான் இருக்கேன். இன்றைக்கி எந்த அசம்பாவிதமும் நடக்கவில்லை. நான் நன்றாகவே உள்ளேன். ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக எனக்கு ஏதாவது ஆகும். ஏனென்றால் எனக்கு வாய் பரபரப்பரவென்று இருக்கிறதால், அதாவது எனக்கு என்ன சொல்கிறேன், எனக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கடையில் வாங்க பற்ற மாட்டேங்குது டியர். அதனால் நானே வந்துட்டு யூடியூப்பில் இந்தியன் ரெசிபி தமிழ்னு சொல்லிட்டு ஒரு அக்கா வந்துட்டு சேனல் வச்சுருக்காங்கல்ல. ஸோ அவங்கக்கிட்ட அதாவது அவங்க சொல்லிக் கொடுக்குற மாதிரி செஞ்சால் நல்லா இருக்குது எல்லாமே. அவங்க வந்துட்டு முறுக்கு செய்கிறது எப்படி, அந்த ரவுண்டு முறுக்கு இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ரவுண்டு ஒரு முறுக்கு இருக்குல்ல, அது ரொம்ப பிடிக்கும். அது எப்படி செய்யுதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஆல்ரெடி பழைய வீடியோ தான். ஸோ அதை பார்த்துட்டேன். நான் வந்துட்டு நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அதனால் நாளைக்கு நான் எங்கள் வீட்டில் உட்காந்து முறுக்கு சுட போகிறேன். எங்கள் அம்மாக்கெல்லாம் இந்த வேலை சுத்தமாக பிடிக்காது. ஆனால் நான் தான் பாட்டி மாதிரி உட்காந்து முறுக்கு சுடுற வேலை இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு அது பிடிக்கும். ஸ்நாக்ஸ் எல்லாம் சமைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சமைச்சு சாப்பாடு செஞ்சு குழம்பு வைக்கிறதுக்கு வராது, ஆனால் ஸ்நாக்ஸ் எல்லாம் நல்லா செய்வேன். அதனால் நாளைக்கு நான் முறுக்கு சுட போகிறேன். அது ஒரு வேலை ஹார்டாக இருந்தால் அது தின்னுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் பல்லு வலி வரும். இன்கேஸ் இந்த வீக்கில் ஏதாவது நாளைக்கு வீடியோ வராமல் இருந்தால் என்னை மன்னிச்சு விட்ருங்க, ஓகேவா? இது வரைக்கும் நான் நல்லா தான் இருக்கேன். என்னடா இது, என்ன ஹீரோயின்? ஆனால் எல்லோரும் சாரான்னு சாரா பற்றியே பேசுகிறீங்க. இருங்க அவளை ஒரு நாளைக்கு பயங்கரமாக வில்லியாக உங்களுக்கு வந்துட்டு போட்டு விடுறேன். ஐயோ ஜானு டியர், அப்போ நீங்களும் என்ன மாதிரி தானா? எனக்கும் உச்சி முதல் பாதம் வரை மொத்தமாகவும் டேமேஜாக இருக்குது. ஸோ எனக்கும் இல்லாத நோயே இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது நானும். ஹை என்ன ஜானு டியர், வீட்டில் லூசுன்னு நினைக்கிற அளவுக்கு சிரிச்சிங்களா? அவ்வளோ காமெடியாவா இருக்குது டியர். ஏன் இப்படி ஒரு பேர்? இப்போ நான் உங்களை பொட்டேட்டோன்னு கூப்பிடணுமா? என்னென்னு நான் கூப்பிடுறது டியர்? கோச்சிக்காதீங்க ப்ளீஸ். உங்கள் பேர் என்ன? ஏன் பொட்டேட்டோன்னு வச்சுருக்கீங்க? ஆனால் நீங்கள் எல்லாம் இருக்கீங்களே டியர், சத்தியமாக ஆர்மினா வேறு லெவல். பிடிஎஸ்க்கு தான் பேர் மாற்றி வைக்கிறீங்கன்னா நமக்கு நாமளே பொட்டேட்டோ டியர். நான் உங்களை பொட்டேட்டோ டியர்னு கூப்பிடணுமா? உங்கள் பேர் என்ன? ஆனால் க்யூட்டாக இருக்குது. பொட்டேட்டோ க்யூட்டாக இருக்குது, அதனால தான் வச்சுருக்கீங்களா? நல்லா இருக்கு உங்கள் பேர். உங்களோட நிஜ பேர் என்ன? பொட்டேட்டோ டியர். நான் அப்போ உங்களை இப்படி தான் கூப்பிடணுமா? சரி ஓகே, உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நான் உங்களை பொட்டேட்டோ டியர்னே கூப்பிட்றேன். அழகாக தான் இருக்குது. ஆனால் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஃபன்னியாகவும் இருக்குது, அழகாகவும் இருக்குது, க்யூட்டாகவும் இருக்குது. நல்லா இருக்கு டியர். சரி ஓகே, ஆனால் அந்த டியூரேஷன் போட்டிருக்கீங்களா, அதில் என்ன சீன் வந்துச்சு? வெக்கம் வேற பட்டிருக்கிறீங்க. வெக்கம் வர அளவுக்கு நான் சீன் சொல்கிறேன்னா என்ன? நான் தங்க பிள்ளையோ? ஜாலி. இருங்க பவிடியர், நீங்கள் தங்க பிள்ளைன்னு சொல்கிறது ஜிமினாவையா இல்லை என்னையவா?
டியர் என்ன சொல்கிறீங்க, நிஜமாவே இப்படியெல்லாம் பண்ணுறாங்களா? சரி விடுங்க டியர், நமக்கு பெட்டர் வீடாக கிடைக்கும். ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரிலீஃபாக நல்லா ஜாலியாக இருக்கலாம் அந்த வீட்டில். ஹாப்பி வீடு ஷிஃப்ட் பண்ணுறடி. நீங்கள் ஜாலியாக ஷிஃப்ட் பண்ணிட்டு ஜாலியாக இருங்க இனிமே. ஹாய்ங்க ஸ்ரீ டியர், ஹாப்பி சண்டே. நிஜமாவா? இது என்னைக்கு எனக்கு பே ஆஃப் பண்ணணுன்னு எனக்கு தெரியலை. ஆனால் உங்களை ஹாப்பியாக ஸ்ட்ரெஸ் பஸ்டராக வச்சுருக்குல்ல, ஸோ அதுவே எனக்கு பெரிய பே ஆஃப் தான். ஓகேவா? தேங்க்யூ, ஐ லவ் யூ. ரேச்சல் குட்டி ஹாய், குட் மார்னிங், ஹாப்பி சண்டே. உங்களுக்கு அந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா? பட் இந்த கமெண்ட் 2 days முன்னாடி வந்துச்சுன்னா நான் யாருக்கு அந்த ஒன் ஷாட் போட்டேன்னு தெரியலையே. நீங்கள் இது ஜிமினா ஒன் ஷாட்டா? அது ஃபன்னியாகவா இருந்துச்சு? தெரியலையே. ஆனால் எல்லோரும் ஏன் ரொம்ப ஃபன்னியாக இருக்குன்னு சொல்கிறீங்க? நிஜமாக அந்தளவுக்கு ஃபன்னியாக இருக்கா என்ன? நான் அது வந்துட்டு சிரிப்பு வருமோ வராதோ, அவங்களுக்கு எப்படி இருக்குமோ இருக்காதோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே தான் போடுறேன். பட் நீங்கள் அதை சொல்லும்போது எனக்கு எப்போ தான் நிம்மதியாக இருக்குது, ரிலீஃபாக இருக்குது. ஓகே, அவங்க ஹாப்பியாக தான் இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலீஃப் வருது. அப்புறம் எல்லோரும் எனக்கு நிறைய லவ் யூ சொல்கிறீங்க. தேங்க்யூ. என் லைஃப்பில் மொத்தமாக இவ்வளோ லவ் யூலாம் நான் வந்துட்டு எனக்கு சொல்லி நான் எங்கேயும் ஃபீல் பண்ணதில்லை. ஸோ நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கப்புறமா எனக்கு அந்த வேர்டு வந்துட்டு டெய்லியும் ஒருத்தங்க கிட்டே இருந்தாவது அது வந்துடுது. So I think I'm the blessed one. Bobby dear, thank you. Happy Sunday. ஆமாம், ஃபீல் குட்னு சொல்கிறீங்கல்ல டியர், எனக்கு அதுக்கு மீனிங் சொல்கிறீங்களா? என்னென்னா நான் ஃபீல் குட் என்ன நினச்சிட்டேன்னா, இந்த வீக் ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபன்னியாக தான் போட்டேன். ஏன்னா போன வீக் யாரும் கேட்டிங்கன்னு ஞாபகம் இல்லை. ஆனால் ஃபீல் குட் ஸ்டோரி இந்த வீக் போடுங்கன்னு போன வீக்கில் சொன்னீங்க. அதனால் இந்த வீக் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃபன்னியாக தான் போட்டேன். நான் ஃபீல் குட்டை வந்துட்டு எப்படி சொல்கிறது, நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படி கேட்குறீங்கன்னு நினச்சிட்டு நான் அப்படி ஃபன்னியாக போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நிறையா வார்த்தைக்கு எனக்கு அர்த்தமே தெரியறதில்ல. தமிழில் பேசினாலும் அர்த்தம் தெரியல, இங்கிலீஷில் சொன்னாலும் அர்த்தம் தெரியல எனக்கு. ஸோ ஃபீல் குட்னா நீங்கள் என்ன மாதிரி கேட்குறீங்க, அது எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் இந்த வீக் அந்த மாதிரி கொண்டு போயிடுவேன். ப்ளீஸ் எனக்கு சொல்கிறீங்களா? ஹாப்பி சண்டே மோனா குட்டி. ஆல்ரெடி நீங்கள் எனக்கு உங்கள் நேம் சொன்னீங்களா ஒரு தடவை இதுக்கு முன்னாடிக்குது? ஏதோ சொன்ன மாதிரியே ஃபீல் ஆகுது இந்த பேர் கேட்டதுக்கப்புறம், ஆனால் சரியாக தெரியலை. ஓகே மோனா குட்டி ஹாய், குட் மார்னிங், ஹாப்பி சண்டே. நான் யாருக்கு ஓட்டு போடுவேன்னா, நான் என்னோடய பிரதருக்கு தான் ஓட்டு போடுவேன் மோனாம்மா. அப்புறம் நான் எந்த ஊர்? ஈரோடு டிஸ்ட்ரிக் மட்டும்தான் சொல்லுவேன், உள்ள ஊரெல்லாம் கரெக்டாக சொல்ல மாட்டேன். ஓகேவா? நான் ஈரோடு டிஸ்ட்ரிக். ஓகே. அப்புறம் எந்த ஊர்? ஓகே, அது ஜேகே பாட்டியே நினச்சாதான். ஜேகே பாட்டியவா? ஜேகே பாட்டி பாவம் இல்லை, ரொம்ப பொசசிவ் அவங்க. அது அந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் டியர், இதோட போனஸ் பாட்டு ஒன்று போடலாம். இன்னும் கொஞ்சம் பாட்டியை நல்லா வெறுப்பேற்றி கடுப்பேற்றி நல்லா இன்னும் கொஞ்சம் ஃபன்னியாக போடலான்னு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வீக்கு இதுக்கு போனஸ் பாட்டு ஒன்று போடலாம். படிச்சாச்சு ராகவி டியர், கமெண்ட்லாம் படிச்சாச்சு. அஞ்சு டியர் ஹாய். அஞ்சு டியர், நான் 4:30க்கு ஒன் ஷாட் போடுறேன். நீங்கள் எப்படி 29 செகண்டில்? அப்போ அந்நேரத்துலேயே எழுந்திருப்பீங்களா டியர்? நீங்கள் எல்லாருமே நேரமாக எழுந்திரிச்சிப்பீங்களா? என் நாளெல்லாம் உசுரே போனாலும் சரி 4 மணிக்கு கண்ணை கூட முழிக்க மாட்டேன் தெரியுமா? ஏன்னா 2 மணி வரைக்கும் கூட முழிச்சிருந்துருப்பேன். ஈவன் ஒரு 3 மணி வரைக்கும், இல்லை 3 மணியெல்லாம் முடியாது, 2 மணி 2:30 வரைக்கும் என்னால் முழிச்சிருக்க முடியும். அதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட நான் வந்துட்டு பயங்கரமாக ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுவேன். என்னால் 4 மணியெல்லாம் எனக்கு வந்துட்டு மிட் நைட் மாதிரி, 4 to 7 மிட் நைட் மாதிரி. நான் எந்திரிக்கிறதே ஒரு நாளைக்கு 8 மணிக்கு ஆகிடும். ஏதோ அம்மா திட்டினாங்கன்னா ஒரு 6:30 அதிசயமா, இல்லைனா ஒரு 7 o'clock அந்த மாதிரி எழுந்திரிப்பேன். ஏன்னா நான் தூங்குறதுக்கு லேட் ஆகிடும். அதனால சரி. சாரா மூக்கை மட்டும் உடச்சிட்டேன்னு சந்தோஷப்படுங்க. நான் அடுத்த ஸ்டோரியில் அவளை போட்டு தரலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்புறம் எனக்கு இந்த ஸ்டோரியில் முக்கியமான கேரக்டர் எல்லாம் கொன்று ரொம்ப வருஷம் ஆன மாதிரி ஃபீல் ஆகுதுங்க டியர். அதனால் எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு ஸ்டோரியில் யாரையாவது பிடிச்சி கொண்டுடணும். அப்போ தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன் நம்ம ஸ்டோரி ரொம்ப ஸ்மூத்தாக போகுது, யாருமே சாக மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்கேஸ் யாரையாவது கொண்டா உங்களுக்கு ஃபீல் ஆகிடுதா, அதனாலேயே நான் யாரையும் கொல்ல மாட்டேங்கிறேன். ப்ளீஸ் எனக்கு ஒரு பெர்மிஷன் கொடுங்களேன், ஏதாவது ஒரு கேரக்டரை போட்டு தள்ளிடலாம், நான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவேன். ஐயோ அஞ்சலி, நீங்கள் 4 மணிக்கு 4:30க்கெல்லாம் உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தா பெயின் தான் நினைப்பாங்க. ஒரு 6 மணிக்கு மேலே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. 4 மணி 4:30 எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்கள்ல அஞ்சலியர். அப்புறம் பாவம்ல உங்கள் சிஸ்டர். ஓகே டடா, டேக் கேர், பை பாய் அஞ்சலியர். அச்சோ ராகவி டியர், நீங்கள் கேட்டு நான் செய்யாமல் இருப்பேனா?
கண்டிப்பாக செய்கிறேன். ஆமாம் டியர், நான் வந்துட்டு போடணும். இப்போது அந்த ஒன் ஷாட்டுக்கு வர கமெண்ட்டுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கிறேனா, பட் இப்போ இந்த ரிப்ளை பண்ணுற வீடியோக்கெல்லாம் கீழே கமெண்ட் இருக்குல்ல, ஸோ அதுக்கும் நான் ஒரு ரிப்ளை வீடியோ போட்டுறேன். ஓகேவா? கண்டிப்பாக அதுக்கும் நான் ஒரு ரிப்ளை வீடியோ போட்டுருவேன். என்னைக்கு போடுவேன்னு தெரியல, பட் கண்டிப்பாக போட்டுறேன். ஓகே? நான் ஏன் தந்தெல்லாம் பேசுகிறேன் உடனே திருப்ப சரி, ராக வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். அப்புறம் ஏதோ கமெண்ட், நான் எல்லாத்து கமெண்ட்டையும் படிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொல்லுங்கள், இந்த இதில் ஏதாவது கமெண்ட் விட்டு போயிருக்கா? எல்லாமே வந்துச்சா? டியர், நான் உங்கள் கமெண்ட்டில் யாராவது கமெண்ட் விட்டுருந்தா ப்ளீஸ் என்னை மன்னிச்சு விட்ருங்க. ஏன்னா இந்த யூடியூப் எனக்கு உங்களுக்கும் சண்டை பண்ணி வைக்கிறதுக்காக கமெண்ட் என்கிட்ட காட்ட மாட்டேங்குது. இனிமேல் பாருங்களேன், 4 மாதம் கழிச்செல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் ஷோ ஆகிட்டு இருக்கும் பாருங்களேன். பொட்டேட்டோ டியர், தேங்க்யூ. அச்சோ மலர் டியர், ப்ளீஸ் என்னை மன்னிச்சு விட்ருங்களேன். எனக்கு இந்த கமெண்ட் 3 வீக் கழிச்சு தான் காட்டுதுன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் ஆல்ரெடி இந்த ஸ்டோரிக்கு இது போட்டிருக்கேன் நான் உங்களுக்காக. ஐயோ, நான் போட்ட மாதிரி ஞாபகம் இல்லையே. பிலேட்டட் ஹாப்பி பர்த்டேடா, ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்களேன். ஐயோ, ஏன் நிறையா கமெண்ட் எனக்கு தெரியவே மாட்டேங்குது. பர்த்டேவே முடிஞ்சிருக்கும் தானா? இல்லை இன்றைக்கி தான் பர்த்டேவா? இல்லை, இது 3 வாரத்துக்கு முன்னாடி போட்டிருக்கீங்க. போன மாதம் பர்த்டேன்னு நினைக்கிறேன். பிலேட்டட் ஹாப்பி பர்த்டேடா, ப்ளீஸ் கோச்சுக்காதீங்க, மன்னிச்சுக்குங்க. நான் சொல்லலை, இங்கே பார்த்தீங்களா 3 மந்த் கழிச்சு தான் எனக்கு இந்த கமெண்ட் காட்டுதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியலை, பட் நான் ரிப்ளை பண்ணலையா? இல்லை நான் ஃபஸ்ட்டில் வீடியோவில் ரிப்ளை பண்ணுறதில்ல, அப்படி வீடியோவில் ரிப்ளை பண்ணியிருந்தேன்னா ஹார்ட்டாவது போட்டிருப்பேன். இன்றைக்கி தான் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாத கமெண்ட்டில் இது காட்டுச்சு. டியர், ரொம்ப நாள் கழிச்சு ரிப்ளை பண்ணுறேன்னு மன்னிச்சுக்கோங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகேவா? அப்புறம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணால் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகும் அந்த ஸ்டோரியை. அப்போ தான் எனக்கு சொல்லி முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வரும் தெரியுமா? அப்படி தான் டிஸ்டர்ப் பண்ணுவேன். நீங்கள் அப்படி தான் டிஸ்டர்ப் ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டியர். ராகவி டியர், எனக்கு தெரியலையே, நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோரி கொடுத்தீங்களா? நான் பார்த்ததே இல்லையான்னு தெரியலையே. இது அப்படியே குத்துமதிப்பாக நானாக தான் போட்டேன். அப்புறம் நீங்களும் ஸ்டோரி சொல்லியிருக்கீங்களா? இருங்க, அதை படிக்கிறேன். ராகவி டியர், இதே மாதிரி ஒரு ஸ்டோரி, அதாவது ஜேகேவா ஜெமினா இல்லை யாருன்னு தெரியல, அவங்க யாரோ வந்துட்டு அடிபட்டு வர மாதிரி காப்பாற்றுற மாதிரி ஏதோ ஸ்டோரி போட்டேனா என்ன? இல்லை என்னது, எனக்கு ஏதோ ஸ்டோரி பார்த்த மாதிரியா இல்லை போட்ட மாதிரியா கேட்ட மாதிரியா ஞாபகம் இருக்கே, என்னன்னு தெரியலையே. சரி, ஓகே. எல்லோரும் என்ன டியர் ஒயினை மாஃபியான்னு கேட்குறீங்க? ஒயினுக்கு மாஃபியா போட்டால் எப்படி இருக்கும்? எனக்கு தெரியலையே. சரி, ஓகே. உங்கள் ஆசை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றத்துக்கு தான் இந்த கடவுள் என்னை இந்த பூமியில் படைச்சிருக்கேன். அதனால ஒயினை நான் மாஃபியாவாக போடுவேன். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி தான் போடுவேன். ஓகே, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணினது ஒன்று, ஆனால் நான் அந்த ஸ்டோரியை முடிச்சதுக்கப்புறம் நீங்களே பதில் சொல்லுவீங்க பாருங்களேன். அப்படி போடுறேன். மாஃபியா தானே, தாராளமாக போடுறேன். ஹாய் டியர், 4 மந்த் கழிச்சு ரிப்ளை பண்ணுறேன்னு கோச்சிக்காதீங்க. ஒரு வேளை இந்த கமெண்ட்டுக்கெல்லாம் அப்பப்போ வீடியோவில் ரிப்ளை பண்ணிட்டேனாலும் தெரியலை. பட் இந்த ஸ்டோரி நல்லாயிருக்கும் தெரியுமா? இது ஆக்சுவலாக எஃப்எஃப்ஆ போட்டங்காட்டிக்கு யாருக்கும் பிடிக்கலையா என்னன்னு தெரியல. இதுக்கு மட்டும் வியூஸே வர மாட்டேங்குது. ஆனால் இது நல்லா இருக்கும் தெரியுமா டியர்? நீங்கள் யாராவது நீங்கள் பார்க்கலன்னா பிரின்ஸில் வந்துட்டு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 30 எபிசோடுக்கு மேலே போட்டிருப்பேன். நல்லா இருக்கும், என்னை நம்பலாம். நீங்கள் வேணால் காமெண்ட் எல்லாம் போய் பாருங்கள், எல்லோரும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு நான் சும்மா ஏனோ தானான்னு போடுறதுக்கு கூட வியூஸ் வந்துட்டு, நான் ஆசாசியாக போடுற ஸ்டோரிக்கு வியூஸே வரலன்னா மனசே வலிக்குது. ஒரு 300 வியூஸ் கூட வரல, 100லேயே நின்றுக்கும் தெரியுமா? ஏன் டியர் இது யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க? நல்லா இருக்கும் தெரியுமா? நல்லா இருக்கும், போய் பாருங்க டியர், ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பாருங்க. ஓகேவா? பப்பு குட்டி, நான் கண்டிப்பாக போட்டேன். ஆல்ரெடி நான் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். 4 மந்த்துக்கு முன்னாடி வந்த கமெண்ட். அப்போ நான் ஆல்ரெடி ஸ்டோரி போட்டிருப்பேன். கோவம் வேண்டாம். ஓகே சௌமி டியர், ஏன் இப்போல்லாம் சாரா அதிகமாக போடல? அதாவது 4 மந்த்துக்கு முன்னாடி போட்டுறதா? ஓகே, அந்த டைமில் ஏன் போடலன்னா சாராவுக்கு எல்லோரும் பேர் கேட்குறீங்க டியர், அதனால தான். எனக்கு ஒயினுக்கான ஸ்டோரி சொல்லி முடிக்கிறதுக்கே லேட் ஆகிட்டா. சாராவுக்கும் பேர் கேட்டால் நான் எங்கே போகிறது? அதனால தான். சரி, ஓகே, நம்ம வந்துட்டு இப்படியே விட்டுறலாம், சாராவை அப்படியே அமௌண்ட் விட்டுறலான்னு நினச்சேன். ஆனால் எனக்கே போர் அடிச்சிச்சு. சாரா இல்லாமல் என்னால் ஸ்டோரி சொல்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதனால தான். யார் வித்த பிள்ளையோ அந்த சாரா, எல்லாரும் அவளையே கேட்குறீங்க. கற்பகம் டியர், ஹாய், ஹாப்பி சண்டே, குட் மார்னிங். இந்த மாதிரியெல்லாம் ஸ்டோரி போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல டியர்? ஏதாவது கொஞ்சம் ஃபன்னியாக? ஓகே, நெக்ஸ்ட்டு ஜூனியர் பார்க்கு தான் இனிமேல் இந்த ஒன் ஷாட்டா, இதுக்கு பேர் என்ன? கமெண்ட் ரிப்ளை பண்ணிட்டுருக்கேன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு நான் ஜூனியர் பார்க்கு தான் வந்துட்டு ஒன் ஷாட் வாயே வளராத. ஜூனியர் பார்க்கு தான் நான் வந்துட்டு ஒன் ஷாட் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஸோ இது மாதிரி கொஞ்சம் ஃபன்னியாக போட ட்ரை பண்ணுறேன். டியர், என்ன பொஸ்க்குன்னு ஜிமினா இப்படி சொல்லிட்டீங்க? பட் ஸோ கெட்ட பையனாக இருந்தாலும் நல்ல பையன், நல்ல பையனாக இருந்தாலும் கொஞ்சம் கெட்ட பையன், கொஞ்சம் கெட்ட பையனாக இருந்தாலும் ரொம்ப நல்ல பையன். ஐயோ, கலங்கத்தால் எனக்கு வைக்கணும் வருது.
ஓகேங்க டியர்ஸ். ஸோ எல்லா கமெண்ட்டையும் நான் படித்து முடிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சிருந்த எல்லா கமெண்ட்டும் ஃபினிஷி. நாளையிலேருந்து இதுக்கு மேலே வர ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கமெண்ட் எல்லாம் வந்துட்டு அதுக்கான வீடியோவை நாளைக்கு என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியாது. நாளைக்கு மண்டே, என் மம்மிக்கு லீவு. அவங்க வீட்டில் இருந்தால் என்னால் ஒரு வேலையும் செய்ய முடியறதில்ல டியர். எப்படின்னா விளையாது. என்னால் ட்ரெஸ் வந்துட்டு டிசைன்லாம் எதுவும் காஸ்ட்யூம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நான் நார்மலாக எந்த வேலையும் செய்ய முடியாது. வீடியோ எடிட் பண்ண மாட்டேன், ஒன்றுமே பண்ண மாட்டேன். அப்படியே அவங்க பின்னாடியே லூஸ் மாதிரி திரிவேன். எங்கள் அம்மாவுக்கு எனக்கு பயங்கரமாக சண்டை வருது தான். சில டைமில் எனக்கு வெறுப்பாக இருக்குது, சில டைமில் பயங்கரமாக பிடிக்கவே மாட்டேங்குது. எங்காவது நம்ம தப்பிச்சு ஓடிடலாமான்னு இருக்குது. ஆனால் ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா ஏதோ நாய்க்குட்டியாட்ட அவங்க பின்னாடியே திரியிறேன். ஏன் நான் இப்படி இருக்கிறேன்னு எனக்கே தெரியல. ஒன்றா அவங்கள பிடிக்கணும், இல்லையா பிடிக்கக்கூடாது, இல்லையா ஒரு லிமிட்டாவது இருக்கணும். ஆனால் நான் எல்லாம் மிக்சடப்பாக இருக்கேன், என்னன்னே தெரியல. இது என்ன எனக்கு தெரியல. ஆனால் அவங்க என்னை நிறையா ஹர்ட் பண்ணுறாங்க. அவங்க ஹர்ட் தான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆனால் நிறையா நான் ஹர்ட் ஆகிறேன். அதனால எனக்கு அவங்கள பிடிக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு பாசமாக காட்டுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நான் மெல்ட் ஆகிடுவேன். எனக்கு பிடிக்கல. ஒன்றா முழுசாக வெறுப்பாக காட்டணும் அவங்க, இல்லைனா முழுசாக பாசமாக இருக்கணும். இந்த மாதிரி கலந்து காட்டினாங்கன்னா எனக்கு எப்படி சொல்கிறேன்னே தெரியல. நான் பைத்தியம் ஆயிடுவேன் போல். நம்பவும் முடியல, யாரையும் நம்பாமே இருக்க முடியல. சரி, அதை விடுங்கடியா. ஸோ நான் இப்படி தான் ஏதாவது லூஸ் மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பேன். நான் என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, இப்போது நான் இந்த வீடியோவில் வந்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்ல, லைக் கமெண்ட்டுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணி உங்களுக்கு ஓகேவா, உங்களோட கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ணிடுறேன்ல. ஸோ உங்களுக்கு ஓகேவா, இது உங்களால் பொறுமையாக உட்காந்து பார்க்க முடியுதா? என்ன அப்படின்னா அரை மணி நேரத்துக்கு மேலே வீடியோ போயிடுது. உங்களோட கமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஒன்று வருது, மிடில் ஒரு கமெண்ட் வருது. ஸோ அதாவது ஒரு ஆளுக்குன்னா இவங்க கமெண்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி நான் ஆர்டரும் பண்ண முடியல. டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த ஆர்டர் படி தான் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வீடியோ பார்க்குறீங்களா டியர்? உங்களோட கமெண்ட் வந்துட்டு ஃபுல்லாக படிக்க வரைக்குமே நீங்கள் இருந்து தான் பார்க்குறீங்களா, இல்லை ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்களா, இல்லை என்ன பண்ணுவீங்க? ஏன்னா எனக்கே தெரியல கரெக்டாக. ஏன்னா நான் வந்துட்டு ஃபஸ்ட்டே உங்களோட கமெண்ட் ஒன்று ரிப்ளை பண்ணிட்டேன்னா திரும்ப இடையிலே ஒன்று இருக்கும். உங்களுக்கு அது தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. அவ்வளோதான், நம்ம கமெண்ட் முடிஞ்சு போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுவீங்களோ என்னன்னு எனக்கு தெரியல. அதனால் கேட்குறேன். நான் ஏன் வளர்றேன்னா என்ன தெரியலையே. ஐயோ சரி ஓகே டியர், விடுங்க. எதுக்கு, நான் சொல்லிகிட்டே இருப்பேன். டாட்டா. அப்புறம் ஹாப்பி சண்டே. நான் போயிட்டு ஜூனியர் பார்க்க 1 ஷாட் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். என்ன 1 ஷாட் ரெக்கார்ட் பண்ணலாம்? என்கிட்ட நிறைய டைட்டில் இருக்குது. அதாவது என்கிட்ட இல்லை, நீங்கள் கொடுத்த டைட்டில் தான். ஸோ அதில் போயிட்டு ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நான் அழகாக உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு வரேன். அப்புறம் முக்கியமாக ஜினியூபாவோட 1 ஷாட் இருக்குல்ல, ஸோ அது என்ன பர்வெட்டு பாய் ஃப்ரெண்டா இல்லையே எதுவும் ஒன்று போன வாரம் தப்பாக போட்டனே நான் கூட, ஜூனியப்பாவோடது எடுத்து போட்டிருந்தேன்ல, அந்த 1 ஷாட் வந்துட்டு நான் டியூஸ்டே போட்டுறேன். ஜினியூபாவுக்கு போட வேண்டிய அதே டேயில் வந்துட்டு போட்டு விட்டார். ஓகே, என்னை மன்னிச்சுக்கோங்க டியர். நான் ஜூனியப்பாவோட 1 ஷாட்டை டெலீட் பண்ணாமல் இருந்தங்காட்டிக்கும் கன்ஃபியூஸில் அதை போட்டுட்டேன் தூக்க வரையில். ஓகே. அம்மா நேற்று தேவப்பாவுக்கு போட்ட 1 ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா டியர்? அது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபன்னியாக சொல்லலான்னு ட்ரை பண்ணேன். பட் உங்களுக்கு அது ஃபன்னியாக இருந்துச்சா என்னன்னு தெரியல. ஓகே, பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். அண்ட் இப்போ இந்த வீடியோக்கு நீங்கள் யாராவது கமெண்ட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த சேனலில் இந்த கமெண்ட்ஸுக்கும் உட்காந்து ஒரு நாள் உங்களுக்கு இன்றைக்கி முடிஞ்சு அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு நான் 2 1 ஷாட் ரெக்கார்ட் பண்ணி முடிக்கணும். ஒரு வேளை அதை முடிச்சிட்டேன்னா இன்றைக்கி ஈவினிங் இதை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நாளைக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். அப்படி இல்லைனா டியூஸ்டே வந்துட்டு உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? அப்புறம் எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்குது தெரியுமா? நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னேன்ல, எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் வருது. அச்சோ எனக்கு ஒரு ஜாலியாக இருக்குடியா. அது என்ன எதுங்களுக்கு நான் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, டாட்டா பாய். டாட்டா என்னது? டாட்டா பாய் சாராங்கே. லவ் யூ. ஜாலியாக இருங்க. ஹாப்பி சண்டே.